உலகெங்கும் திருந்தக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை திருத்துவதற்குத்தான் சில துன்பங்களையும் தேவன் அனுமதிக்கிறார் என்பதை எகிப்தில் நடந்த வாதைகள் நிரூபிக்கின்றன. அதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். பார்வோன் 3ஆம் தத்மோஸ் திருந்தவே மாட்டான் என்பது தேவனுக்கு தெரியும். அவனை திருத்துவதற்காக அல்ல, திருந்தக்கூடியவர்களாக எகிப்தில் இருந்த இஸ்ரவேலர்களின் கவனத்தையும் எகிப்தியர்களின் கவனத்தையும் ஈர்த்து அவர்களையே திருத்துவதற்காகவே பார்வோனையும் அவனோடு இருந்த கெட்டவர்களையும் தேவன் அடிக்க வேண்டியிருந்தது. ஜெபம் பண்ணுவோம். எங்களை கைவிடாமலும் நெகிழவிடாமலும் எங்களோடு இருந்து எங்களை காத்து வருகிற எங்கள் அன்பின் தேவனே, நீ செய்கிற ஒவ்வொன்றும் உம்முடைய அன்பின் நிமித்தமே செய்கின்றீர் என்பதை புரிந்து கொள்வதற்கு எங்கள் கண்களை திறந்தள்ள வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். ரஷ்யாவில் இருந்த விண்வெளி வீரர் யூரி காகரின் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி 1961ஆம் ஆண்டில் பூமியை விண்வெளியில் சுற்றி வந்தார். பூமியை விண்வெளியில் சுற்றிய முதல் மனிதர் இவர்தான். 108 நிமிடத்தில் ஒரு முறை சுற்றினார். அவர் சுற்றி வந்த பிறகு ரஷ்ய அதிபர் குருச்சேவ் அவருடைய பயணத்தை பற்றி பேசிய சமயத்தில் யூரி காகரின் விண்வெளியில் சுற்றி வந்து விட்டார். அங்கே எந்த இடத்திலும் அவர் தேவனை காணவில்லை. தேவன் இருந்தால் அவருடைய கண்ணுக்கு அவர் தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா என்று மமதையுடன் பேசினார். அதிகாரத்தில் இருந்த அகந்தை அவரை அவ்வாறு பேச வைத்தது. சில ஆண்டுகளில் அவருடைய பதவி பறிபோயிற்று. கம்யூனிஸ்ட் கட்சியில் உயர் பதவியில் இருந்த சிலர் குருச்சேவ் செய்த அநேக காரியங்கள் பிடிக்காததினாலே இரகசியமாக சதி செய்து அவரை பதவியில் இருந்து விலக வைத்தார்கள். அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி 1964ஆம் ஆண்டு அவர் பதவியிலிருந்து விலகினார். அதற்கு பிறகு 7 வருடம் தனிமையில் இருந்தார். அவரை ரஷ்ய அரசாங்கம் கண்காணித்து கொண்டே இருந்தது. தேவனை காணவில்லை என்று சொன்னவர் மனிதர்களின் கண்களிலிருந்து காணாமல் போய்விட்டார். எல்லா மனிதர்களுக்குள்ளும் சில சமயங்களிலே இது போன்ற அகந்தை செயல்பட்டு விடுவது உண்டு. அழிவுக்கு முன்னானது அகந்தை என்று வேதாகமம் சொல்கிறது அல்லவா? மெய் தேவனை நம்பாமல் பொய் தேவர்களை நம்புகிறவர்கள் இது போன்ற நிலைக்கு ஆளாகிறார்கள். தேவனை நேசிக்கிற பிள்ளைகளும் கூட சில சமயங்களில் மெய்தேவனை நம்பாமல் பொய் தேவர்களை நம்புகிறவர்களாக மாறிவிடுகிறோமே. பாவம் எவ்வளவு வஞ்சனை உள்ளது என்பதை நாம் மனதில் வைத்திருந்தால் நாம் எச்சரிக்கையாக இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். எகிப்திலே ஜீவனுள்ள தேவனுக்கும் எகிப்தின் தேவர்களுக்கும் இடையே யுத்தங்கள் நடக்கவிருந்தன. இதில் பிரச்சனை என்னவென்றால், அந்த தேவர்களில் ஒருவனாக பார்வோன் தன்னை கருதியிருந்தான். தேவன் எகிப்தியரின் தேவர்களுடன் போரிட்டார். எகிப்தியர்கள் 1500க்கும் அதிகமான தேவர்களையும் தேவதைகளையும் வணங்கினார்கள் என்று தெரிகிறது. எகிப்தியர்கள் தான் அப்படி இருந்தார்கள் என்று சொல்வதற்கில்லை. அவரை நம்புகிறோம் என்று சொல்கிற அவருடைய பிள்ளைகளும் கூட சில சமயங்களில் வேறே தேவர்களை நம்ப ஆரம்பித்து விடுகிறோமே. இந்த வார பாடத்தை நாம் படித்து முடிக்கும்போது அப்படிப்பட்ட தவற்றை நாம் செய்யாதிருப்பதற்கான தீர்மானத்தை செய்தாக வேண்டும். எகிப்தியரின் தேவர்கள் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார் என்று வேதாகமம் சொல்கிறது. பார்வோன் 3ஆம் தத்மோஸின் முன் நடந்த ஒரு அற்புதத்தை பார்ப்போம். ஒரு அற்புதம் செய் என்று பார்வோன் கேட்பான். அதன்படி நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு சொல்லி தந்திருந்தார். அதே போல மோசேயும் ஆரோனும் பார்வோனை சந்தித்த போது இங்கே ஒரு அற்புதம் செய்யுங்கள் பார்ப்போம் என்கிறான்.
ஆரோன் தன் கையில் இருந்த கோலை பார்வோனுக்கு முன்பாக போடுகிறார். அது ஒரு பாம்பாக மாறுகிறது. ஆரோன் செய்தது போலவே எகிப்தின் மந்திரவாதிகளும் செய்தார்கள். அப்படி மந்திரவாதிகளின் கோல்கள் பாம்புகளாக மாறிய போது அந்த பாம்புகளை எல்லாம் ஆரோனுடைய கோல் விழுங்கிவிட்டது. பின்னர் அந்த பாம்பை ஆரோன் பிடித்தபோது அது மீண்டுமாக கோலாகிவிட்டது. இந்த அற்புதத்தை பார்த்த மாத்திரத்திலே பார்வோனும் அவனை சேர்ந்தவர்களும் யோசித்திருக்க வேண்டும். சர்ப்பத்தை அவர்கள் வணங்கினார்கள். 2 பாம்பு கடவுள்களை பற்றி நாம் மேலோட்டமாக பார்ப்போம். ஒசைரஸ் எனும் எகிப்திய அரசர் நல்லவர். அவருடைய மனைவி ஐசஸ். ஒசைரஸையும் ஐசஸையும் 3ஆம் தட்மோஸின் காலத்தில் மக்கள் வணங்கி வந்தார்கள். அநேக சமயங்களில் மனிதர்களைத்தான் கடவுளாக மாற்றிவிடுகிறோம். சிலர் இறந்த பின் கடவுளாக மாற்றுகிறார்கள். சிலர் உயிரோடு இருக்கும்போதே கடவுளாக மாற்றப்படுகிறார்கள். ஒசைரஸுக்கு ஒரு சகோதரன் இருந்தான். அவனுடைய பெயர் செய்த். அவன் கெட்டவன். ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக அண்ணனை துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்து விடுகிறான். ஒசைரஸ் ஐசஸ் தம்பதியருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையின் பெயர் ஹோரஸ். அவர்கள் மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஹோரஸை கொல்லுவதற்காக விதவிதமான கொடிய மிருகங்களை செய்த் அனுப்புகிறான். ஆனால் அவனை காப்பாற்றுவதற்கு வார்ஜெட் எனும் சர்ப்பம் செயல்படுகிறது. ஏதாவது மிருகம் ஹோரஸை தாக்க வரும்போது வார்ஜெட் நெருப்பும் விஷமும் கக்கியது. நான் இருக்கும் வரை ஹோரஸை எவரும் தொட முடியாது என்று சொன்னது. ஹோரஸ் வளர்ந்து பெரியவனானான். செய்துக்கு சவால் விட்டான். அப்பொழுது பல சோதனைகள் ஹோரஸுக்கும் செய்துக்கும் தேவர்கள் கொடுக்கிறார்கள். அந்த சோதனைகளில் ஹோரஸ் வென்று ராஜா ஆகிறான். அதற்கு பிறகு வந்த பார்வோன்கள் தங்களுடைய கிரீடத்தில் இந்த வார்ஜெட் பாம்பு தேவதையை ஒரு சின்னமாக அணிந்து வந்தார்கள். அந்த பாம்பானது பார்வோனை மறு உலக வாழ்வுக்குள்ளும் வழிநடத்துவதாக எகிப்தியர்கள் நம்பினார்கள். அப்படிப்பட்ட காவல் தெய்வமான பாம்புகளை ஆரோனின் கோல் விழுங்கியது. அக்கால எகிப்தியர்கள் நெஹெப்காவ் எனும் பாம்பு கடவுளையும் வணங்கினார்கள். இந்த பாம்பு கடவுள் 7 நல்ல பாம்புகளை விழுங்கியதால் அந்த பாம்பு அதிகாரமிக்கதாக கருதப்பட்டது. இங்கே ஆரோனுடைய கோல் என்ன செய்தது என்று பாருங்கள். மந்திரவாதிகளின் பாம்புகளை ஆரோனின் கோல் விழுங்கினது. எகிப்தியருக்கு ஒன்று விளங்கியிருக்க வேண்டும். மேதேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை அவர்கள் புரிந்திருக்க வேண்டும். பார்வோனின் பராக்கிரமத்திற்கும் பாதுகாப்புக்கும் அடையாளமாக இருந்த பாம்புகளை ஆரோனின் கோல் விழுங்கிவிட்டது. இப்பொழுது ஆரோன் தன் கையில் வைத்திருந்த கோலுக்குள்ளாக அந்த மந்திர பாம்புகள் எல்லாம் இருந்தன. எகிப்தின் மீதும் யெகோவா தேவனே அரசாளுகிறார் என்பது இங்கே தெரிகிறது. தேவனுடைய பிரதிநிதியான மோசே எகிப்தில் கடவுளாக பார்க்கப்பட்ட பார்வோனை விட அதிக வல்லமை உடையவராக வெளிப்படுகிறார். அதற்கு காரணம் மோசே அல்ல, மோசேயோடு இருந்த தேவன். தேவன் உங்களோடு இருந்தால் இன்றைய ஆட்சியாளர்களை விட நீங்களும் பெரியவர்கள்தான். தேவன் நம்மை விட்டு விலகாமல் இருக்க தகுந்த விதத்தில் தேவனுடைய தன்மையை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை யோசித்து பாருங்கள். இந்த அற்புதத்தை பார்த்த பார்வோனின் எதிர்வினை என்ன தெரியுமா? அவனுடைய இருதயம் கடினப்பட்டது. இப்படி நடக்கும் என்று ஆண்டவர் சொன்னார், அப்படியே நடந்தது. அற்புதம் கேட்பான் என்று சொன்னார், கேட்டான். அவன் இருதயம் கடினப்படும் என்று சொன்னார், அப்படியே கடினப்பட்டது.
தேவனுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் இந்த எண்ணம் எப்பொழுதும் நம்மை மகிழ்ச்சியானவர்களாக வைத்திருக்க வேண்டும். இருதயம் கடினப்படும் போது தேவனுடைய வார்த்தைக்கு செவிகொடாமல் போய்விடுகிறோம். இங்கே பார்வோனுக்கு புரியவில்லையா, புரிந்து கொள்ள விருப்பமில்லையா என்பது நாம் யோசிக்க வேண்டிய ஒன்று. புரியக்கூடிய அளவிற்குத்தான் தேவன் எல்லாவற்றையும் செய்கிறார். ஆனால் புரிய மறுத்தால் என்ன செய்வது? இஸ்ரவேல் மக்களிடத்தில் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை சொன்னார். அவர்களை, அதாவது மக்கள் தொகை அதிகமுள்ள மற்ற தேசங்களை பார்த்து பயப்பட வேண்டாம் என்றார். ஏன் பயப்பட வேண்டாம் என்று சொன்னார்? மற்ற மக்களை விட இஸ்ரவேலருக்கு அதிக வல்லமை இருக்கிறது என்பதற்காகவா? இல்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். மற்றவர்களுக்கு பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் நம்மோடு இருக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். உங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறாரா என்பதை யோசித்து பாருங்கள். நம் வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்த முயல்கிற எந்த பாவத்தையும் நாம் அடைக்க விடலாம். அதற்கான வல்லமையை தேவன் நிச்சயமாக தருவார். ஜான் நியூட்டன் என்று ஒரு ஆங்கிலேயர் இருந்தார். அடிமை வியாபாரம் செய்து வந்தார். தேவனை நிந்திப்பார், பரியாசம் பண்ணுவார். 1748 மார்ச் மாதம் 21 அவர் பயணம் செய்து கொண்டிருந்த போது கடலிலே புயல் ஏற்பட்டது. கப்பல் மூழ்கிவிடும் போல் தெரிந்தது. அப்பொழுது இவர் தேவனிடம் ஜெபித்தார், ஆண்டவரே, என்மேல் கிருபையாயிரும். அவர் ஜெபித்து முடித்த போது புயல் நின்றது. மனதிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அடிமை வியாபாரத்தை விட்டுவிட்டார். அன்பில்லா வாழ்க்கையிலிருந்து அவருக்கு விடுதலை கிடைத்தது. நமக்கு வரக்கூடிய துன்பம் கூட நம்முடைய நன்மைக்காக தேவனால் அனுமதிக்கப்படுவது தான். பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று வேதாகமம் சொல்கிறது. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்றால் வல்லமையுள்ள தேவனை நாம் முழுவதுமாக நம்பலாம். 3ஆம் தட்மோஸ் அற்புதம் செய்யபடி கேட்டார். அந்த அற்புதத்தை ஆரோன் செய்த பிறகும் தேவனுக்கு பார்வோன் கீழ்ப்படியாதது ஏன் தெரியுமா? பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. இந்த கடினமாகுதலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். தேவனுடைய ஆசை இதுதான், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா மனுஷருக்கும் உண்மை தெரிய வேண்டும். அந்த உண்மை என்ன தெரியுமா? தேவன் நல்லவர் என்கிற உண்மைதான். சாத்தான் சொல்வது பொய் என்பதை எல்லா மனிதரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். எனவே துன்மார்க்கமாக இருக்கக்கூடிய மனிதன் கூட அழிந்துவிட வேண்டும் என்று அவர் ஆசைப்படுவதில்லை. அவன் திருந்தி பிழைக்க வேண்டும் என்பதையே விரும்புகிறார். இந்த ஆண்டவர் தன்னிச்சையாக செயல்படுகிறாரா அல்லது ஏதேனும் நியதிப்படி செயல்படுகிறாரா? இவர் தன்னிச்சையாக செயல்பட்டால் எல்லோருக்கும் மன்னிப்பு கிடைத்துவிடும். ஏனென்றால் எல்லோரும் திருந்த வேண்டும் என்று தானே அவர் ஆசைப்படுகிறார். மனிதன் திருந்துவதும் திருந்தாமல் இருப்பதும் மனிதனுடைய கையில் தான் இருக்கிறது. அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரக்கத்தை பற்றி பேசும்போது வேதாகமம் இவ்வாறு சொல்கிறது, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார். இதை வைத்து சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், சிலர் மேல் அவர் இரக்கமாக இருக்க விரும்புகிறார், அவர்கள் மேல் இரக்கமாக இருப்பார். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பற்றிய பிரச்சனை இல்லை. சிலரை கடினப்படுத்த விரும்புகிறார், அவர்களை அவர் கடினப்படுத்துவார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பற்றி பிரச்சனை இல்லை என்று நினைக்கிறார்கள். யார் மேல் அவர் இரக்கமாக இருப்பார் என்பதை குறித்து வேதாகமம் வேறு இடத்துல சொல்லத்தான் செய்கிறது. இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். இரக்கமுள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். யாக்கோபும் இயேசுவும் இதை பற்றி பேசுகிறார்கள். இவன் மேல் நான் இரக்கமாக இருக்கப் போகிறேன் என்று தேவன் தன்னிச்சையாக செயல்படுவதில்லை. மற்றவர்கள் மேல் இரக்கம் காட்டுகிறவர்களுக்கு அவர் இரக்கம் காட்டுகிறார். இந்த நியதியை நாம் புரிந்திருக்க வேண்டும். அதே போல எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார் என்று சொல்லும் போதும் ஒரு நியதி இருக்கத்தான் செய்கிறது.
இயேசுவானவர் உவமைகளை பற்றி பேசிய சமயத்தில் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கு அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்று சொல்கிறார். சிலருக்கு புரியக்கூடாதாம், மனது கடினமாக இருக்க வேண்டுமாம். எதற்காக? பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படக்கூடாது என்பதற்காக இப்படி இருக்கும் என்று சொல்கிறார். தேவன் இப்படி செய்யலாமா? மத்தேயு 6:15 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். இங்கேயும் ஒரு நியதி இருக்கிறது. மற்றவர்களை மன்னிப்பதற்கு நமக்கு விருப்பமில்லை என்றால் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய தன்மையை நாம் இழந்து விடுகிறோம். மன்னிப்பு அவசியமற்றதாக மாறிவிடுகிறது. பார்வோனுடைய மனது கடினமாகியது என்று யாத்திராகமத்தில் வாசிக்கிறோம். ஒரு வசனம் இவ்வாறு சொல்கிறது, கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். இன்னொரு வசனம் சொல்கிறது, பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். இதை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம். நான் வாலிப வயதில் இவர் இப்படி அவர் இப்படி என்று ஒரு கதை வாசித்தேன். ஒருவர் தெருவில் நடந்து போகிறார். அங்கே ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து சிலர் அந்த வீட்டு பொருட்களை எல்லாம் வெளியே தூக்கி எறிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்த இந்த நபர் அங்கே வீட்டு பொருட்களை வெளியே தூக்கி எறியும்படி சொல்லி கொண்டிருந்த மனிதனை பார்த்து, ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்ன கதை இதுதான். நான் சிறுவனாக இருந்தபோது என்னுடைய அப்பா கடன் வாங்கியிருந்தார். கடன் கொடுத்தவன் இப்படித்தான் எங்கள் வீட்டு ஜாமான்களை எல்லாம் வெளியே தூக்கி எறிந்தான். அப்பொழுது தீர்மானித்தேன், நான் சம்பாதித்து பணக்காரனாகி அநேகருக்கு கடன் கொடுப்பேன். அந்த கடனை கொடுக்க முடியாத போது அவருடைய வீட்டு ஜாமான்களை எல்லாம் வெளியே எறிவேன். அந்த தீர்மானத்தின்படி தான் இப்போது செய்கிறேன் என்று சொன்னார். வந்தவர் உடனே இந்த மனிதனிடத்தில் அவர் உங்களுக்கு எவ்வளோ பணம் தர வேண்டும் என்று கேட்டு அந்த பணத்தை உடனடியாக கொடுத்தார். நீங்கள் ஏன் இதை செய்கிறீர்கள்? நீங்கள் இவருக்கு உறவினரா என்று கேட்டபோது, இல்லை ஐயா, நானும் சிறுவனாக இருந்தபோது என்னுடைய வாழ்க்கையிலும் இது போல நடந்தது. என் அப்பா கடன் வாங்கியிருந்தார். கடனை கொடுக்க முடியாததினால் வீட்டு ஜாமான்களை எல்லாம் கடன் கொடுத்தவர் வெளியே தூக்கி இருந்தார். அப்பொழுது தீர்மானம் செய்தேன், நான் பெரியவனாயதை சம்பாதிக்கும் போது என்னால் முடிந்த அளவுக்கு கடன்பட்டவர்களை மீட்பேன் என்று தீர்மானம் செய்தேன் என்றார். இவர் இப்படி, அவர் அப்படி. ஒரே சூழ்நிலை தான். 2 பேரும் செயல்படுகிற விதம் வித்தியாசமாக இருப்பதற்கு காரணம் அவருடைய தீர்மானம்தான். இவ்வாறு கடினப்படுவதற்கு அவர் ஏன் அனுமதித்தார்? 2 காரணங்கள் சொல்லப்படுகின்றன. எகிப்திலே நான் செய்ததை எல்லாம் உன்னுடைய சந்ததியாருக்கு நீங்கள் விவரித்து சொல்ல வேண்டும். அப்பொழுது நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனுடைய இருதயம் கடினப்படுகிறது. என்னுடைய நாமம், அதாவது குணம், பூமி எங்கும் பிரஸ்தாபமாக வேண்டும். அதற்காகவே இப்படி செய்கிறேன் என்றும் வேதாகமம் சொல்கிறது. நன்மை அல்லது தீமையை தேர்வு செய்கிற திறன் நம்மிடத்தில் உள்ளது. நாம் என்ன செய்ய போகிறோம்? சரியான தீர்மானம் நாம் செய்ய வேண்டும். இவர் இப்படி, அவர் அப்படி என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 9 வாதைகளை குறித்து இன்றைய தினம் நாம் பார்க்க போகிறோம். 10வது வாதையை அடுத்த வாரத்திலே பார்க்க இருக்கிறோம். முதல் 3 வாதைகள் என்ன தெரியுமா? தண்ணீர் இரத்தமாக மாறியது, தண்ணீரிலிருந்து தவளைகள் புறப்பட்டு வந்தன, பேன்கள் பரவின. இரத்தம், தவளை, பேன். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தண்ணீர் இரத்தமாக மாறியது. என்னுடைய ஜனங்களை அனுப்பிவிடு என்று தேவன் சொன்னதாக பார்வோனிடத்தில் ஆரோனும் மோசேயும் சொல்லுகிறார்கள். அவன் கேட்பதாக இல்லை. அப்பொழுது ஆரோன் தன் கோலினாலே நதியின் தண்ணீரை அடிக்கிறார். அது இரத்தமாக மாறிவிடுகிறது. நதியில் இருந்த மீன்கள் செத்து போயின. அந்த தண்ணீரை யாராலும் குடிக்க முடியவில்லை. வாய்க்கால்கள், நதிகள், குளங்கள், மரப்பாத்திரங்கள், கற்பாத்திரங்கள் என்று எங்கெல்லாம் தண்ணீர் இருந்ததோ அவை எல்லாம் இரத்தமாக மாறின. நல்ல தண்ணீரை குடிப்பதற்காக எகிப்தியர் நதியோரத்திலே ஊற்று தோண்டினார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. ஆப்பிரிக்காவின் வடபகுதி பாலைவனமாக இருக்கிறது. அந்த பாலைவனத்தின் கிழக்கு பகுதியில் எகிப்து இருக்கிறது.
நைல் நதி மாத்திரம் அங்கே ஓடவில்லை என்றால் எகிப்தும் ஒரு பாலைவனமாகத்தான் இருந்திருக்கும். எனவே எகிப்தை நைல் நதியின் நன்கொடை என்று சொல்வார்கள். குடிக்க தண்ணீர் கிடைத்தது, புசிக்க மீன்கள் கிடைத்தன, வெள்ளத்தின் போது விவசாயத்திற்கு வண்டல் மண் வந்து சேர்ந்தது. இதையெல்லாம் ஹபி எனும் கடவுள் தான் செய்வதாக எகிப்தியர் நம்பினார்கள். அந்த கடவுளுக்கு தொங்கும் மார்பகமும் பெரிய வயிறும் இருப்பதாக சிலை செய்திருந்தார்கள். அர்த்தம் என்ன? அவன்தான் உணவு தருகிறான், அதுவும் ஏராளமாக தருகிறான் என்று நம்பினார்கள். இங்கே அந்த ஹபியால் எகிப்தியரை காப்பாற்ற முடியவில்லை என்பது தெரிகிறது. நமக்கு உதவி செய்கிறார்கள், ஏராளமாக அவர்களிடத்தில் பணம் இருக்கிறது, நமக்கு நன்மை செய்கிறார்கள் என்கிற சூழ்நிலை வரும்போது அப்படிப்பட்டவர்களை நம்புவது நமக்கு எளிதாகி விடுகிறது. அவரிடத்தில் நன்றியோடு இருக்க வேண்டியது அவசியம்தான், நன்றி இல்லாமல் இருப்பது தவறு. ஆனால் அதே சமயத்தில் அவர்களை கடவுளாக மாற்றுவதும் தவறு தான். நாம் ஏன் கீழ்ப்படிவதில்லை? நம்முடைய இருதயம் கடினப்படும் போது தேவனுக்கு செவிகொடாமல் போய்விடுகிறோம். எகிப்தின் மந்திரவாதிகளும் தண்ணீரை இரத்தமாக மாற்றி காண்பித்தார்கள். நதியோரமாக ஊற்று தோண்டி தண்ணீர் எடுத்தார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட கொஞ்சம் தண்ணீரை அவர்கள் இரத்தமாக மாற்றியிருக்கலாம். ஆனால் இந்த அற்புதத்தால் எகிப்திற்கு என்ன நன்மை கிடைத்தது? இரத்தமாக மாறிய தண்ணீரை தூய்மையான தண்ணீராக மாற்றியிருந்தால் இந்த மந்திரத்தால் பயன்தான். ஆனால் இங்கே அப்படி நடக்கவில்லை. கர்த்தர் யார் என்று பார்வோன் கேட்டதாக போன வாரம் பார்த்தோம் அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறார், இதனால் நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வாய். யார் தேவன்? கர்த்தரா? ஹபியா? ஹபியின் மேல் தேவன் வெற்றி கொண்டதை நாம் இங்கே பார்க்கிறோம். பார்வோன் மனது கடினப்பட்டது. அடுத்த நாள் தண்ணீரிலிருந்து தவளைகள் வரும்படியாக ஒரு வாதையை ஆண்டவர் அனுப்பினார். எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று ஆண்டவர் கேட்டபோது முடியாது என்று பார்வோன் மறுத்ததால் தேவனுடைய கட்டளையின்படி நதியிலிருந்து ஏராளமான தவளைகள் வெளிவந்தன. எல்லா இடங்களிலும் தவளைகள் நிரம்பின. மனிதர் மேலும் அந்த தவளைகள் ஏறின. உடனே மந்திரவாதிகளும் தங்கள் மந்திரத்தினால் அப்படி செய்தார்கள் என்று வேதாகம் சொல்கிறது. மறுபடியும் யோசித்து பாருங்கள், இந்த மந்திரத்தால் என்ன பிரயோஜனம்? தவளைகள் அனைத்தையும் அவர்கள் மீண்டும் தண்ணீருக்குள் அனுப்பியிருந்தால் அது பிரயோஜனமான ஒரு அற்புதம்தான். ஆனால் அப்படி செய்யவில்லை. ஹெக்கட் எனும் ஒரு தேவதையை எகிப்தியர் வணங்கினார்கள். அதனுடைய தலை தவளை தலை போன்று இருக்கும். குழந்தை பிறப்பின் போது இந்த தேவதை தான் அந்த குழந்தைக்கு சுவாசம் தருவதாக இவர்கள் நம்பினார்கள். அதனால் ஒரு தாய் பிரசவத்திற்கு காத்திருக்கும் போது ஹெக்கட்டை கூப்பிடுவார்கள். புதிய துவக்கத்தை ஏற்படுத்துகிறவர்களாக ஹெக்கட்டை பார்த்தார்கள். அதனால் தவளையை கொல்லக்கூடாது என்று ஒரு சட்டமும் வைத்திருந்தார்கள். இங்கே இரண்டாம் வாதையில் ஹெக்கட்டால் தன் தலையை காப்பாற்ற முடியவில்லை. மக்களும் கூட ஹெக்கட் வேண்டாம் என்று சொன்னார்கள். நம்முடைய உதவியாளர்களை நாம் நம்ப வேண்டிய அவசியமில்லை. உதவியாளர்கள் நமக்கு உதவி செய்யலாம், ஆனால் அந்த உதவி தேவனிடத்திலிருந்து தான் நமக்கு வருகிறது என்பதை நாம் எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். வாதை மக்களை வருத்திய போது இந்த தவளைகளை இங்கிருந்து அனுப்பும்படியாக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று பார்வோன் சொல்கிறான். நான் எப்பொழுது கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று நீர் தீர்மானிக்கிறபடி நான் செய்கிறேன் என்று மோசே சொல்கிறார். அதே போல அடுத்த நாளிலே இப்படி நடக்க வேண்டும் என்று பார்வோன் கேட்கிறான். அவன் சொன்ன அந்த நேரத்தில் தவளைகள் அவர்களை விட்டு நீங்கின. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீர் அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படியாக கடவுது என்று மோசே சொன்னார். தேவன் யார் என்பதை எகிப்தியரும் எகிப்தியரின் அரசனும் இஸ்ரவேலரும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருந்தது. தவளை சென்ற பிறகு பார்வோன் தன்னுடைய மனதை கடினப்படுத்தினான். சில சமயங்களில் நமக்கு பிரச்சனை வரும்போது
தேவனிடத்தில் நாம் பொருத்தனை பண்ணுவோம். அந்த பிரச்சனை நீங்கும் போது அந்த பொருத்தனையை நாம் மறந்து விடுகிறோம் அல்லவா? அதுபோன்றுதான் இங்கே பார்வோனும் செயல்படுகிறார். அப்பொழுது 3ஆம் வாதை நடக்கிறது. பேன்கள் தேசமெங்கும் பரவுகின்றன. இஸ்ரவேலரை அனுப்ப மாட்டேன் என்று பார்வோன் மீண்டும் மறுத்தபோது ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியை அடித்தார். அப்பொழுது எகிப்து தேசமெங்கும் பூமியின் புழுதியெல்லாம் பேன்களாயிற்று. இங்கே பேன் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தையை ஒழுங்கு என்றும் மொழிபெயர்க்கலாம் என்று சொல்கிறார்கள். ஒழுங்கு என்பது சிறியதாக இருக்கக்கூடிய கொசு. இந்த அற்புதத்தை மந்திரவாதிகளால் செய்ய முடியாமல் போய்விட்டது. அப்பொழுது அவர்கள் இது தேவனுடைய விரல் என்றார்கள். பார்வோனோடு இருந்த மனிதர்களே, இது தேவனுடைய செயல் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுதும் பார்வோனின் மனம் கடினப்படத்தான் செய்தது. கெப் எனும் ஒரு கடவுளை எகிப்தியர் வணங்கினார்கள். அதை பூமி கடவுள் என்று சொல்வார்கள். பார்வோனுக்கு அந்த கடவுள் தான் அதிகாரம் கொடுப்பதாகவும் அது ஒரு நீதிபதியாக செயல்படுவதாகவும் நம்பினார்கள். காப்பாற்றுகிற கடவுள் என்றும் நம்பினார்கள். தன்னுடைய தூசியிலிருந்து பேன் அல்லது ஒழுங்கு புறப்படுவதை அந்த பூமி கடவுளால் தடுக்க முடியவில்லை. அவர் நீதிபதி தான். ஏற்கனவே நாம் பார்த்தோம் அல்லவா? ஹோரஸுக்கும் செய்துக்கும் நடந்த போராட்டத்தில் நீதிபதியாக செயல்பட்டது இந்த கெப் தான். என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? உலக நீதிபதிகளை நீங்கள் நம்பாதீர்கள், என்னை நம்புங்கள் என்று சொல்கிறார். வாதைக்கான காரணத்தை ஏசாயா 19:22 இவ்வாறு சொல்கிறது. மோசேயின் காலத்தில் நடந்த வாதையை அல்ல, அதற்கு பிறகும் எகிப்தியரை வாதையினால் அடிக்கப் போவதாக கர்த்தர் சொல்கிறார். இதற்காக அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். அடிப்பதும் கூட திருத்துவதற்காகத்தான் என்று வேதாகமம் சொல்கிறது. ஆனால் திருந்துவது யார், திருந்தாதவர் யார் என்பதை தேவன் தீர்மானிப்பது இல்லை, அந்தந்த மனிதர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதுக்கு சாட்சி. அடுத்த 3 வாதைகளை பார்ப்போம். வண்டுகள் வந்தன, மிருக ஜீவன்கள் பாதிக்கப்பட்டன, மனிதருக்கும் கொப்புளங்கள் தோன்றின. 6 வாதைகளையும் மனதில் வைத்துக்கொள்ள பிரயாசப்படுவோம். இரத்தம், தவளை, பேன், வண்டு, கொள்ளை நோய், கொப்புளம் என்கிற வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்களேன். வண்டுகள் படையெடுப்பை முதலாவதாக பார்ப்போம். என் ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்யும்படி அனுப்பு என்று ஆண்டவர் திரும்பவும் திரும்பவும் பார்வோனிடத்தில் சொல்கிறார். அதற்கு அவன் இப்பொழுதும் மறுக்கிறான். வண்டுகளை அனுப்புவதாக ஆண்டவர் சொல்கிறார். வண்டுகள் உபத்திரவம் கொடுத்த போது, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு பலியிடுங்கள், அதை இங்கேயே செய்யுங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது மோசே சொல்கிறார், நீங்கள் கடவுளாக நினைக்கிற மிருகங்களைத்தான் நாங்கள் பலியிடுவோம், அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். எங்கள் தேவன் வனாந்தரத்தில் பலியிடும்படி சொல்லியிருக்கிறார், நாங்கள் அங்கே போகிறோம் என்று சொல்கிறார். வண்டுகள் அந்த எகிப்தியரை உபத்திரவப்படுத்தின. உவாச்சிட் என்று ஒரு கடவுளை வணங்கினார். அது வண்டு கடவுள். மக்களை பாதுகாப்பதாக நம்பினார்கள். எதிரிகளிடமிருந்து பார்வோனை உவாச்சிட் காப்பாற்றுவதாகவும், பூச்சிகளிடமிருந்து விவசாயத்தை உவாச்சிட் காப்பதாகவும், ஆபத்துகளிலிருந்து வணிகத்தை உவாச்சிட் காப்பதாகவும் எகிப்தியர் நம்பினார்கள். ஆனால் இந்த வண்டு கடவுளால் வண்டுகளிடமிருந்து எகிப்தியரை காப்பாற்ற முடியவில்லை. இவர் நம்மை காப்பாற்றி விடுவார் என்று எந்த மனிதனையும் நாம் நம்ப தேவையில்லை.
மனித காவலர்கள் அல்ல, தேவனே நமக்கு பெரிய காவலாக இருக்கிறார். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை பார்வோன் அறிய வேண்டும் என்று தேவன் ஆசைப்பட்டார். அதனால் இங்கே ஒரு வித்தியாசத்தை காட்டுகிறார். இஸ்ரவேலர் இருக்கிற இடத்துல வண்டுகள் வரவில்லை. இந்த வித்தியாசத்தை நீ பார்த்தாவது உணர வேண்டும். பார்வோன் உணர மாட்டான் என்பதை தேவன் நன்கு அறிந்திருந்தார். எகிப்தியரிலும் இஸ்ரவேலரிலும் மனம் திருந்தக்கூடிய மக்கள் இருந்தார்கள். அவர்கள் புரிந்து கொள்வதற்காக தேவன் இந்த வித்தியாசத்தை காண்பிக்கிறார். இப்போதும் இஸ்ரவேலரை அனுப்புவதற்கு பார்வோன் மறுத்ததால் கால்நடைகளுக்கு கொள்ளை நோய் வருகிறது. மகா கொடிதான கொள்ளை நோய். ஆனால் இஸ்ரவேல் புத்திரர் கூறியவைகள் எதுவும் சாகவில்லை. நாளைக்கு இது நடக்கும் என்று மோசே மூலமாக ஆண்டவர் சொன்னார். கர்த்தர் இங்கே ஒரு காலத்தை குறிப்பிட்டு இந்த சமயத்தில் இந்த சம்பவம் நடக்கும் என்று சொல்கிறார். அவர் சொன்னபடி எகிப்தியருடைய கால்நடைகள் இறந்து போயின. இஸ்ரவேல் புத்திரரின் கால்நடைகள் எதுவும் சாகவில்லை. பசுவின் தலையுடன் கூடிய ஹதோர் என்கிற எகிப்திய பெண் தெய்வமானது எகிப்தியரால் வணங்கப்பட்டது. ஏபிஸ் எனும் எருமை கடவுளையும் வணங்கினார்கள். இவ்வாறு வணங்கி பழகியிருந்ததால் தான் வனாந்தரத்தில் பயணம் செய்தபோது இஸ்ரவேலர் பொன் கன்றுக்குட்டியை செய்து வணங்கினார்கள். நாமும் கூட அந்த தவற்றை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொன் கன்றுக்குட்டியை செய்து அதை யெகோவா என்று அழைத்தார்கள். நாளைக்கு யெகோவாவுக்கு பண்டிகை என்றுதான் பண்டிகை கொண்டாடினார்கள். நாமும் கூட பசு, காளை, ஆடுகள் போன்ற அசையா சொத்துக்களை நம்பி எல்லாவற்றையும் தேவனுக்காக தான் செய்கிறேன் என்று நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனாலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நடந்ததை பார்வோன் விசாரித்து அறிந்து கொண்டான். இஸ்ரவேலரின் கால்நடை எதுவும் சாகவில்லை என்று அறிந்து கொண்டான். ஆனால் இந்த அறிவு போதவில்லை. சரியான தீர்மானத்தை அவன் செய்யவில்லை. எனவே அவனுடைய மனம் மீண்டும் கடினப்பட்டது. தேவனுடைய வல்லமை எப்படித்தான் வெளிப்பட்டாலும் அதை மறுப்பதற்கான அல்லது மறப்பதற்கான சுதந்திரம் மனிதர்களுக்கு இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு தேவனுடைய மனுஷன்தான். மாமனாராகிய லாபானின் வீட்டிலிருந்து புறப்பட்டு வருகிறார். லாபான் தன்னுடைய ஆட்களோடு யாக்கோபை துரத்தி வருகிறார். யாக்கோபை அவர் சந்தித்த போது, உன்னை அழிப்பதற்கான வல்லமை எனக்கு இருக்கிறது, ஆனால் உன்னிடத்தில் நன்மை தவிர வேறு எதுவும் பேசக்கூடாது என்று உன் தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். தேவனுடைய பாதுகாப்பு யாக்கோபுக்கு இருக்கிறது என்பதை யாக்கோபை கொல்ல வந்தவரே சொல்கிறார். அப்படியானால் அதற்கு பிறகு எந்த சூழ்நிலையிலும் யாக்கோபு பயப்பட்டிருக்க வேண்டுமா? தேவையில்லை. ஆனாலும் பயப்பட்டார். தன்னுடைய சிந்தையின்படி செயல்பட்டார். ஏசாவை சந்திக்கும் போது அவர் என்னவெல்லாம் செய்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனை நம்புகிறவர்கள் தேவனிடத்தில் கேட்டு அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதைத்தான் செய்ய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் கூட சில சமயங்களில் தேவனை நம்பாமல் இருந்து விடுகிறார்கள். இது நமக்கு எவ்வளோ பெரிய எச்சரிப்பாக இருக்க வேண்டும். பார்வோன் இந்த வாதையை பார்த்த பிறகும் தன் மனதனை கடினப்படுத்துகிறான். இப்பொழுது கொப்பளங்கள் வருகின்றன. மனிதருக்கும் வந்தன, மிருக ஜீவன்களுக்கும் வந்தன. சூளையின் சாம்பலை எடுத்து ஆரோனுடைய கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு நேராக ஆரோன் இறைத்தான். அப்பொழுது எரிபந்தமான கொப்புளங்கள் வந்தன. அந்த கொப்புளங்கள் மந்திரவாதிகள் மேலும் வந்தன, எகிப்தியர் எல்லார் மேலும் வந்தன. மோசேக்கு முன்பாக மந்திரவாதிகளால் நிற்க முடியவில்லை. தேவன் மேல் நமக்கு நம்பிக்கை இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் இதை நாம் காணலாம். யுத்தம், கொள்ளை நோய், பாதுகாப்பு, சுகமாகுதல் ஆகியவற்றுக்கான தேவதை தான் ஷெக்மேட் என்பது. மருத்துவர்கள் இந்த தேவதையிடம்தான் ஞானம் கேட்டு
விண்ணப்பம் செய்வார்களாம். தங்களுக்கு சுகம் வேண்டும் என்றால் இந்த தேவதையிடம்தான் மக்கள் செல்வார்களாம். தன்னை தொழுதவர்களையும் செக்மெண்டால் பாதுகாக்க முடியவில்லை. மருத்துவர்களை நம்பாதிருங்கள். மருத்துவம் செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் நம் நம்பிக்கை மருத்துவர்கள் மேல் அல்ல, தேவன் மேல் இருக்க வேண்டும். ஆசா எனும் ராஜா தேவனிடத்திலிருந்து பெரிய உதவியை பெற்றான். 10 லட்சம் எத்தியோப்பியர்கள் யுத்தத்திற்கு வருகிறார்கள். ஆசாவிடத்தில் அவ்வளவு படைபலம் இல்லை. தேவனிடத்தில் ஜெபிக்கிறார், தேவன் உதவி செய்கிறார். ஆனால் பிற்காலத்தில் தேவனை நம்புவதற்கு பதிலாக மனிதர்களை நம்புகிறார். இது தவறு என்று தீர்க்கதரிசி சொன்னபோது தீர்க்கதரிசிகளை உபத்திரவப்படுத்துகிறார். கடைசியில் அவருக்கு சுகமில்லாமல் போனது. அந்த சூழ்நிலையிலும் அவன் தேவனை நம்பாமல் மருத்துவர்களே நம்பினான் என்று வேதாகமம் சொல்கிறது. தேவனிடத்திலிருந்து உதவி பெற்றவர்கள் கூட இப்படி மாறிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பார்வோன் அறியாமையினால் கடினமாகவில்லை. சரியான தீர்மானத்தை செய்வதற்கு போதுமான ஆதாரம் இருந்தது. ஆனாலும் அவனுடைய இருதயம் கடினப்பட்டது. எனவே பிரச்சனை எங்கே இருக்கிறது? அவனுடைய இருதயத்தில் தான் இருந்தது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சரியான தீர்மானம் செய்ய வேண்டியது எவ்வளவு முக்கியம். இயேசுவானவர் ஒரு உவமை சொன்னார். ஒருவனுக்கு 5 தாலந்தும், ஒருவனுக்கு 2 தாலந்தும், ஒருவனுக்கு 1 தாலந்தும் கொடுக்கப்பட்டது. 5 தாலந்துகளையும் 2 தாலந்துகளையும் பெற்றவர்கள் இன்னமும் அதிகமாக சம்பாதித்தார்கள். அந்த தாலந்துகளை பயன்படுத்தி தாலந்தை அதிகரித்தார்கள். 1 தாலந்தை பெற்றவன் அப்படி செய்யவில்லை. இங்கே வித்தியாசம் எங்கே இருக்கிறது? கொடுக்கப்பட்ட பணத்தில் இல்லை. 2 தாலந்தை பெற்றவன் இன்னும் 2 தாலந்தை சம்பாதித்தான். அவரவர் திறமைக்கேற்றபடி கொடுத்ததாக வேதாகம் சொல்கிறது. ஆனால் 1 தாலந்தை பெற்றவன் அப்படி செய்யவில்லை. அவனும் சரியான தீர்மானம் செய்திருந்தால் இன்னொரு தாலந்தை அவன் சம்பாதித்திருக்கலாம். நம்முடைய தீர்மானங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னமும் 3 வாதைகள் நடந்தன. ஆலங்கட்டி மழை பெய்தது. வெட்டுக்கிளைகள் வந்தன. 3 நாட்கள் இருள் இருந்தது. இரத்தம், தவளை, பேன், வண்டு, கொள்ளை நோய், கொப்புளம், கல்மழை, வெட்டுக்கிளை, இருள் என்கிற வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆலங்கட்டி மழை பெய்தது, அதாவது கல்மழை பெய்தது. நாளை நேரம் மிகவும் கொடிய கல்மழை பெய்யும் என்று ஆரோன் மூலமாக ஆண்டவர் சொன்னார். வெளியே இருக்கக்கூடிய மனிதர்களும் மிருகங்களும் இறந்து விடுவார்கள். மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டிய போது இடி முழக்கங்கள் கேட்டன. கல்மழை பெய்தது. அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. வெளியில இருந்தவைகள் எல்லாம் இறந்து போயின. பயிர் வகைகள் அழிந்தன. மரங்கள் முறிந்தன என்று வேதாகம் சொல்கிறது. மறுபடியும் இந்த பகுதியை பாருங்கள். எதற்காக இப்படி செய்தார்? பூமி எங்கும் என்னை போல வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபம் ஆகும்படியாக என்று சொன்னார். அப்படி நடந்ததா? ஆம். எகிப்தியரில் எவரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டார்களோ அவர்கள் தன் வேலைக்காரரையும் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடி வர பண்ணினார்கள். யாரெல்லாம் மதிக்கவில்லையோ அவர்கள் அப்படியே விட்டு விட்டார்கள். விளைவு என்ன என்பது தெளிவாக தெரிகிறது. வானத்தின் கீழும் பூமியின் மேலும் நடப்பவற்றையெல்லாம் நட் எனும் எகிப்திய ஆகாய கடவுள்தான் கட்டுப்படுத்துவதாக எகிப்தியர் நம்பினார்கள். ஆனால் வானத்திலிருந்து வந்த கல்மழையையும் அக்கினியையும் தடுத்து தன்னை வணங்கினவர்களை கூட நற்தேவதையால் காப்பாற்ற முடியவில்லை. அதிகாரம் இருக்கலாம், ஆனால் அந்த அதிகாரத்தால் எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது. நற்தேவதையால் சூழ்நிலையை கட்டுப்படுத்த முடியவில்லை. சில சமயங்களில் இந்த அதிகாரிகள் எனக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், நாம் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று நாம் நினைக்கிறோம் அல்லவா? தேவனை நம்புங்கள், அதிகாரிகளை நம்பாதிருங்கள். இப்பொழுது பார்வோன் அறிக்கை செய்கிறார், இந்த முறையும் நான் பாவம் செய்தேன். கர்த்தர் நீதி உள்ளவர்,
நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். இப்படி அறிக்கை செய்து விட்டால் போதுமா? இதை நாம் நம்பினால் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட வேண்டும் அல்லவா? இவர் சொன்ன பிறகு மோசே பார்வோன் தத்மோசை பார்த்து சொல்கிறார், நான் என் கைகளை கர்த்தருக்கு நேராக விரிப்பேன், அப்பொழுது இடி முழக்கம் ஓய்ந்து கல்மழை நின்றுவிடும். இதனாலே பூமி கர்த்தருடையது என்பதை நீர் அறிவீர். மீண்டும் பாருங்கள், மனிதர்கள் தேவனை புரிந்து கொள்வதற்காகவே இவற்றையெல்லாம் செய்தார். பார்வனுடைய மனமோ மீண்டும் கடினப்பட்டது. வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பு நேரிட்டது. வெட்டுக்கிளிகள் வந்து வெளியில துளிர்க்கிற செடிகளை எல்லாம் தின்று போடும். வீடுகளெல்லாம் வெட்டுக்கிளிகளால் நிரம்பும். அவன் சொன்னபடியாக நடந்தது. அப்பொழுது பார்வோனின் ஊழியக்காரர் பார்வோனிடத்தில் சொல்கிறார்கள், எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கண்ணியாயிருப்பான். தங்கள் தேவநாயக கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போகவிடும். எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னமும் அறியவில்லையா என்று பார்வோனுடைய ஊழியக்காரர்கள் சொல்கிறார்கள். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்துக்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள். ஆண்களை மாத்திரம் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்கிறார். மோசேயும் ஆரோனும் அதற்கு சம்மதிக்கவில்லை. ரனன்வுடெட் என்கிற ஒரு தேவதையையும் எகிப்தியர் வணங்கினார்கள். இது அறுவடை கடவுள். இந்த பொய்க்கடவுளாலும் வேற எந்த பொய்க்கடவுள்களாலும் தேவனுடைய நியாய தீர்ப்புகளை தடுத்து நிறுத்த முடியவில்லை என்பதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த தேவதைகளுக்கு வல்லமை இல்லை என்பதை தேவன் ஒவ்வொன்றாக நிரூபித்துக் கொண்டே வருகிறார். இஸ்ரவேலரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும், எகிப்தியரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டு சரியான தீர்மானம் செய்கிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சம்பாத்தியத்தை நாம் நம்புகிறோமா? நம்முடைய பொருள்கள் நம்மை பாதுகாக்கும் என்று நாம் நம்புகிறோமா? நம்பாதீர்கள், தேவனை நம்புங்கள். பொருளெல்லாம் அழிந்த போது பார்வன் மீண்டுமாக விண்ணப்பிக்கிறார், என்னுடைய பாவத்தை இந்த ஒரு முறை மாத்திரம் நீ மன்னிக்க வேண்டும். உங்கள் தேவநாயக கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்கும்படியாக அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று கேட்கிறார். மோசேயும் விண்ணப்பித்தார். ஆனால் பார்வனுடைய மனம் மறுபடியும் கடினப்பட்டது. இப்பொழுது மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டிய போது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் இருள் வந்தது. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க முடியவில்லை. ஒருவரும் தங்கள் இடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. ஆனால் இஸ்ரவேல் புத்திரருடைய குடியிருப்புகளில் வெளிச்சம் இருந்தது. மோசே இடத்துல பார்வோன் சொல்கிறான், நீங்கள் மாத்திரம் போய்விட்டு வாருங்கள், மிருக ஜீவன்கள் இங்கே இருக்கட்டும். ஆனால் மோசே சொல்கிறார், நாங்கள் ஆராதனை செய்வதற்கு அந்த மிருக ஜீவன்களில் இருந்து தான் எடுத்து பலியிட வேண்டும். என்னென்ன செய்ய வேண்டும் என்பது இப்பொழுது எங்களுக்கு தெரியாது. அதனால் நாங்கள் அனைவரும் புறப்பட்டு விடுவோம் என்று சொல்கிறார். ரா எனும் கடவுளைத்தான் சூரிய தெய்வமாக அவர்கள் வணங்கினார்கள். உயிர் வாழ்வதற்கு வெளிச்சம்தான் காரணம் என்பதை புரிந்து கொண்ட மக்கள் அந்த வெளிச்சை தருகிற சூரியனை வணங்கினார்கள். ஆனால் இங்கே சூரிய கடவுளாலும் இருளை போக்க முடியவில்லை. நமக்கு வெளிச்சம் தருகிறவர்களை நாம் நம்பலாமா? ஆசிரியராக இருக்கலாம், போதகராக இருக்கலாம், புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிறார்கள். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் இப்படி வெளிச்சம் தருகிறவர்களை நம்புவதை விட தேவனை நம்புவது தான் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த உபத்திரவத்தின் போது பார்வோன் கோபத்தோடு மோசே இடத்துல பேசுகிறார். நீ போய்விடு, இனி என் முகத்தை பார்க்க மாட்டாய், என் முகத்தை நீ பார்த்தால் நீ செத்து விடுவாய் என்று சொல்கிறான். நீ சொன்னது சரிதான், இனி நான் உன்னுடைய முகத்தை காண்பதில்லை என்று மோசே சொல்லிவிட்டு புறப்படுகிறார். ஒன்றை தேவன் நிரூபித்திருக்கிறார். பணம் உள்ளவர்களையோ உதவியாளர்களையோ உலக நீதிபதிகளையோ காவலர்களையோ சொத்தையோ மருத்துவர்களையோ அதிகாரிகளையோ சம்பாத்தியத்தையோ வெளிச்சம் தருபவர்களையோ நாம் நம்பக்கூடாது. நாம் தேவனை நம்ப வேண்டும். இவற்றையெல்லாம் நமக்கு தருகின்றன என்று
எந்த தேவர்களை எல்லாம் எகிப்தியர் நம்பினார்களோ அந்த தேவர்களால் இப்பொழுது உதவி எதுவும் செய்ய முடியவில்லை. நாமும் கூட இன்றைக்கு நேரடியாக இந்த தேவர்களுடைய பெயரை சொல்லி நாம் வணங்காவிட்டாலும் இவற்றையெல்லாம் நாம் நம்பிக்கொண்டு தானே இருக்கிறோம். ஏன் தேவனை நம்ப முடிவதில்லை? தேவனை நாம் நம்ப மறுக்கும்போது நம்முடைய உள்ளத்திலே அகந்தை வருகிறது. பார்வனிடத்திலே அதுதான் இருந்தது. அகங்காரிகள் ரட்சிக்கப்பட முடியாது என்று ஆபகுக் மூலமாக தேவன் சொன்னார். அதை பவுலும் வலியுறுத்துகிறார். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வால்டர் என்ற ஒரு மனிதர் இருந்தார். இன்னும் 100 ஆண்டுகளில் வேதாகமத்தை காட்சியகத்தில் தான் பார்க்க முடியும் என்று சொன்னார். 1778 ஆண்டில் அவர் மரணமடைந்தார். ஜெனீவாவில் வால்டர் குடியிருந்த வீட்டை அவர் மரித்த 50 வருடங்களுக்கு பிறகு வேதாகம சங்கம் வாங்கினது. அங்கிருந்து வேதாகமம் அச்சிடப்பட்டு அநேக இடங்களுக்கு சென்றது. நாம் அகந்தையாக தேவனுக்கு விரோதமாக பேசும்போது தேவனே வெல்லுவார், மனிதர்கள் இல்லை. மற்றவர்கள் பேசினார், நாம் அதை பெரிதுபடுத்த வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் நாம் பேசாமல் இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. தேவனை முற்றிலுமாக நாம் நம்புவோமா? ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த உலகத்தில் உம்மை தவிர வேறு எதையும் நம்பாதிருப்பதற்கு எங்களுக்கு பலனை தாரும். அதே சமயத்தில் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக தருகிற எல்லாவற்றையும் பெற்று அதற்கு ஊடகமாக இருக்கிறவர்களிடத்தில் நாங்கள் நன்றியோடும், அதை காட்டிலும் அதிகமாக உம்மிடத்தில் நாங்கள் நன்றியோடும் இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.